வாங்க இன்றைக்கி முலாம்பழ ஜூஸ் ஈஸியாக எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறது பார்க்கலாங்க. இப்போ வந்து முலாம்பழத்தை தோலை எடுத்துகிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. பழத்தெல்லாம் கட் பண்ண பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்திக்கலாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் காய்ச்சாத பால் தான் எடுத்துருக்கோம். நீங்கள் பால் காய்ச்சி சேர்த்துற மாதிரி இருந்தால் ஆற வச்சு சேர்த்திக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. இனிப்பு கூடவோ குறைவோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போ ஐஸ் கட்டி சேர்த்திக்கலாங்க. நல்லா ஜில்லுன்னு வேணுங்கிறனால நாங்கள் ஐஸ் கட்டி இவ்வளோ சேர்த்திருக்கோம். உங்களுக்கு ஐஸ் கட்டியும் கூலிங் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா ஜூஸை வந்து அடிச்சிட்டு வந்துக்கலாங்க. இப்போ வந்து கிளாஸில் ஐஸ் கட்டி சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி வெயிலுக்கு வந்து வீட்டிலே நீங்கள் ஜூஸ் ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கடையில் போய் நம்ம ஜூஸ் குடிக்கிறத விட வீட்டிலையே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி ஜூஸ் நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் ஜூஸ் குடிக்கும்போது நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலையே ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க. அவ்வளோதாங்க, முலாம்பழ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.